ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து மசாலா வடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். கிளைமேட் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால எல்லாருக்கும் வந்து காஃப் வந்துருக்குது, அப்புறம் ஃபீவராக இருக்குது. ஸோ நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதோட வீட்டில் எந்தனா சூடாக செஞ்சு சாப்பிட்டாக்கா ரொம்ப நல்லது. இப்போ வந்து எப்படி சேர்த்துன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு கைப்பிடி அளவு பூண்டு வந்து உரிக்காத பூண்டு வந்து சேர்த்துருக்குறேன் தோலோட. அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துருக்குறேன். நான் குட்டி ஸ்பூனில் தான் சேர்த்துருக்குறேன் சோம்பு. இது வந்து அப்படியே அரைச்சக்கா அரைப்படாது. அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 3 கைப்பிடியோ இல்லை 4 கைப்பிடி அளவு வந்து பருப்பு சேர்த்து அது கூட அரைச்சக்கா வந்து நல்லா மையாக அரைச்சிடலாம். போய் அரைச்சின்னு வந்துடும், தண்ணி சேர்க்காத அரைச்சின்னு வந்துடணும். பாருங்க, நல்லா வந்து மையாக அரைஞ்சிட்டுக்குது. நம்ம வந்து தண்ணியே ஊற்றக்கூடாது, ஒரு சொட்டுக்குறோம். நம்ம ஊறின பருப்புலேயே வந்து நம்ம குறைப்பாக அரைச்சக்கா வந்து சூப்பராக இருக்கும் வடை. அங்கங்கே ஒரு பருப்பு இருந்தால் தான் வந்து அந்த மசாலா வடைக்கு டேஸ்ட்டு. எல்லாமே நைஸாக அரைச்சிட்டாக்கா அது வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் கிறிஸ்பியாக கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் வந்து மசாலா வடையே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வந்து நம்ம கொத்தமல்லி, புதினா இல்லை கீரை எதனா சேர்த்து கூட பண்ணலாம், சூப்பராக இருக்கும். கீரை வடைன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாக்கா இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இப்போ இருக்கிறத வச்சு நான் வந்து பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா, கறிவேப்பிலை போட்டு அரைச்சி மசாலா வடை செய்ய போகிறேன். இப்போ மீதி இருக்கிற பருப்பையும் வந்து சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சின்னு வந்துடலாம். வெங்காயம், பச்சை மிளகா, கறிவேப்பிலை வந்து தண்ணியில் ஊற்றி நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கிறேன் செப்பரேட்டாக. இப்போ வந்து வெங்காயம் கட் பண்ணிடலாம். வெங்காயம் வந்து நான் ஒரு 5 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வந்து பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டாலே வந்து சரியாக இருக்கும். நான் எடுத்துக்கிற பருப்பு வந்து 1.5 கப்பு பருப்பு எடுத்துருக்கிறேன். ஸோ அதுக்கு கரெக்டாக வந்து ஒரு வெங்காயம் போதும். ஜாஸ்தி வெங்காயம் சேர்த்தா கூட நல்லா இருக்காது. வந்து வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பச்சை மிளகா கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா வந்து சின்ன சைஸில் வந்து நான் 6 எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வந்து கம்மியாக பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரமாக இருந்தாக்கா நல்லாயிருக்கும் மசாலா வடைக்கு. ஸோ அதனால வந்து நான் 6 மிளகா வந்து சின்னது எடுத்துக்கிறேன், பெருசு இல்லை. ஒரு மீடியம் சைஸில் வந்து உங்களுக்கு பச்சை மிளகா வந்து ஒரு 3 சேர்த்தாலே போதும். பச்சை மிளகா கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடிசாக இல்லாமல் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணாக்கா வந்து குழந்தைங்க சாப்பிடும்போது வந்து அந்த மிளகாவை எடுத்து போட்டுட்டு சாப்பிடுவாங்க. சின்னதாக கட் பண்ணிட்டாக்கா காரமாக இருக்கும் அவங்க சாப்பிடும்போது. இப்போ கறிப்பிலையை வந்து கட் பண்ணிக்கலாம். அப்படியே கறிப்பிலை போட்டாக்கா வந்து பெருசாக இருக்கிறதுனால வந்து குழந்தைங்க எடுத்துருவாங்க கறிப்பிலை. ஸோ அதனால் சின்னதாக கட் பண்ணாக்கா வந்து அந்த மாவு கூடயே மிக்ஸ் ஆகிடும்.
அரைச்சி வச்சுக்கிற பருப்பில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, கறிவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம தண்ணி சேர்க்காதே வந்து மாவு வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி அப்புறம் மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது நம்ம உருண்டை பிடிக்கும் போது வந்து நல்லா வந்து கையில் ஒட்டாது, நல்லா இருக்குது மாவு. பாருங்கள், இந்த மாதிரி தட்டும் போது அப்படியே அழகாக வந்திருக்குது. இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் பொறுக்கி தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே மாவை வந்து நல்லா இந்த மாதிரி தட்டி எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு வடையாக போட்டுக்கலாம். கொஞ்சம் தூரம் இருந்தனே போட்டாக்கா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து எண்ணெய் வந்து தெரித்து மேலே வந்து பட்டுரும். ஸோ வந்து ஸ்லோவாக வந்து ஒன்று ஒன்றா வடையை சேர்த்து நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம். இப்போதைக்கு 4 வடை மட்டும் போட்டிருக்கேன். அது உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கோசரம். நல்லா ஒரு கோல்டன் கலர் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்கும் போதே வந்து நல்லா ஒரு கோல்டன் கலர் ப்ரௌனில் வந்து வடை சூப்பராக இருக்குது. கடையில் விற்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தப்போ உப்பு காரெல்லாம் வந்து கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் வந்து மீதி இருக்கிற மாவையும் வந்து தட்டி தட்டி போட்டிருக்கேன். இந்த டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வந்து வடையை தட்டி போட்டிருக்கேன். அந்த கடாய் ஃபுல்லாக ஆகிற அளவுக்கு அதுவும் வந்து சுட்டு எடுத்துக்கலாம். சூப்பரான மசால் வடை ரெடி ஆயிடுச்சு. சுட சுட ரெடியாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இது நம்ம அப்படியே சாப்பிட்டாலும் சரி, இது கூட வந்து சட்னி தொட்டு சாப்பிட்டாக்கா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சட்னி இல்லைனா புதினா சட்னி கூட வந்து தொட்டு சாப்பிட்டாக்கா சூப்பராக இருக்கும். மசால் வடை மேலே வந்து நல்லா வந்து கோல்டன் கலர் ப்ரௌனாக இருக்குது, உள்ளே வந்து கொஞ்சம் எல்லிஷாக இருக்குது, உள்ளே கூட நல்லா வெந்துக்குது பாருங்க. நம்ம மஞ்சள் தூள் போட்டதுனால அந்த கலரில் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.